இப்படியெல்லாம் அதிமுக ஆயிருக்கா எங்கேயாவது? செல்வி ஜெயலலிதா மரணிக்கிற அந்த அந்த தருணம் வரைக்கும் 41%, 43% ஓட்டு இருக்கக்கூடிய ஒரு பலம் வாய்ந்த சக்தியாக திகழ்ந்த ஒரு அஇஅதிமுக என்ற கட்சி இன்னைக்கு எந்த நிலையில இருக்கு பாருங்க. 20%. அதுவும் இப்ப எவ்வளவு தெரியாது. இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மக்களவை தேர்தலுக்கு எடுத்தது. இப்ப எவ்வளவு தெரியாது. இன்னொரு தேர்தலுக்கு பொறுத்தவரை என்ன ஆகும் தெரியாது. ஏன்னா எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் ஆனதா அப்புறம் நம்மளுக்கு தெரியல. அப்ப இது எப்படி ஜெயிக்கும்ன்றீங்க நீங்க? ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லாத ஒரு கட்சியை வந்துட்டு வச்சுட்டு எப்படி பண்ணுவாங்க? இப்போ அதிமுக தொடர்ந்து தோல்வி அடையுது. அதை நம்மளால நேரடியா பார்க்க முடியுது. அந்த கட்சி கட்டமைப்பும் வீக் ஆகிட்டே போகுது. இந்த விஷயம் வெளியே இருந்து பாக்குற நமக்கே தெரியும் போது மூத்த நிர்வாகிகள் கட்டமைப்பு வீக் ஆகலைங்க. ஐ எம் சாரி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்டமைப்பு பாத்தீங்கன்னா கிராமத்துல இருந்துட்டு மேல வரைக்கும் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்குது. தலைமை பலவீனப்பட்டு நிக்குது. தலைமையினுடைய போக்கு பலவீனப்பட்டு நிக்குது. தலைமையினுடைய திட்டம் பலவீனப்பட்டு நிக்குது. அதுக்கும் தொண்டர்களுக்கும் ஒரு இடைவெளி வந்துருச்சு. அது தான் இங்க ஒன்றும் நிரப்ப முடியாது. அதனால தான் இதை சொல்றது அது கேட்க மாட்டேங்குது. அதனுடைய உணர்வை இது புரிஞ்சு கொள்ள மாட்டேங்குது. இவ்வளவுதான் பிரச்சனை.